அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். விசுவாசத்தோடு வாதையங்கள் கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கூடாரத்தை அணுகிடாது, ஆமென். பாதை உந்தன் கூடாரத்தை உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ நூலாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ நூலாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் என்னை நெருங்குவதில்லை, பேய்கள் என்னை அணுகுவதில்லை. நோய்கள் என்னை நெருங்குவதில்லை, பேய்கள் என்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மாலைகளை எதிர்த்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். மாலைகளை எதிர்த்து நொறுக்கிடுவேன். சொல்லுவோம், சொல்லு. இயேசுவின் நாமத்தில் உண்மையாய் இப்போ தவிடு பொடியாக்குவாய். சேனைகள் கர்த்தர் நொறுக்கும் போது ஒன்று இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற எந்த சக்தியும் இயேசுவின் நாமத்தினாலே சாபிக்கப்படுவதாக. எதிர்த்து நிற்கிற எதுவாயிருந்தாலும் சாபிக்கப்படட்டும். மந்திரவாத வல்லமைகள் அழியட்டும். இப்போ சொல்லுவோம், செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவோம். எரிகோ இடியட்டும், உங்களுடைய வாழ்வை விட்டும். Yes, 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 yes. இடி இடி தகரங்கள் இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவோம். நோய்கள் என்னை நெருங்குவதில்லை, பேய்கள் என்னை அணுகுவதில்லை. நோய்கள் என்னை நெருங்குவதில்லை, பேய்கள் என்னை அணுகுவதில்லை. நோய்கள் அணுகாது, அணுகாது. எதிர்க்கிற எந்த வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படட்டும். மந்திரவாத வல்லமைகள் சங்காரமாகட்டும், அழிவதாக. மந்திரமில்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு இப்போ சொல்லு. மந்திரவாதம் இல்லை, இல்லை, இல்லை. அழியட்டே, அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். சொல்லு. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை.
குறியும் இல்லை. உம்முடைய வாழ்வை விட்டு மந்திரவாதங்கள் அடியட்டும், 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 அடியட்டும். ஆவியுடைய மகிமை இறங்கி மகிமை படுத்து ஆவியிலே, 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 ஆவியிலே கோட்டைகளை இடிக்கிறவர், மந்திரவாதங்களை அழிக்கிறவர், எதிரான சாப கோட்டைகளை, சாப கோட்டைகளை சங்கார் அழிந்து போ. எதிர் வல்லமைகள், பகைஞருடைய கிரியைகள், வல்லமைகள் அழியுதே. தாய் மகாரிகளுடைய சாபங்கள் குறைத்தனம் பண்ணுங்கள். ஆட்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கப்பட்டு போ. நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. பெரியவர், 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 வல்லவர், 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 கிரியை செய்கிறவர், கிரியை செய்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தம், இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் செய்வதாக. ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்விலும் அதிசயங்களை செய்கிறவர். ஆவியானவர் இந்த நாளிலே எல்லா விதமான சத்துருடைய கட்டுகளை மாற்றுகிறவர், சத்துருடைய கிரிகளை அழிக்கிறவர், அந்நிய நுகங்களை முறித்து ஒவ்வொருவரை தலை நிமிர பண்ணுகிறவர், நிமிர பண்ணுகிறவர். ஆவியானவரே, தேவாதி தேவனுக்கு நன்றி, இயேசுவே நன்றி, தேவாதி தேவனுக்கு நன்றி ஐயா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற தேவ பிரசன்னம் நிறைவு கொண்டு வருகிறவர். மகிமை இயேசுவே, தேவாதி தேவனுக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நல்லவர் நீரே, போதுமானவர். ஹல்லேலூயா. அடைக்கலம் கொடுத்து ஆண்டு நடத்த வல்லவர், தீமைகள் அணுகாமல் பாதுகாக்கிற உன்னதமானவர். தேவனுடைய கரத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிற அனைவருடைய வாழ்விலும் கர்த்தராகிய தேவன் பலனளிக்கும்படி தடைகளை நீக்கி போடுகிறவராக முன்னே போகிறவர், ஒவ்வொருடைய வாழ்விலும் முன்னே போகிறவர், தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒவ்வொருடைய வாழ்விலும் சர்வ வல்லவர், எழுந்தருளி கிரியை செய்கிறவர். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தில் அனைத்து காரியங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பதிலும் ஒத்தாசை நிச்சயம். தேவனுடைய கிருபை இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். சர்வ வல்லமுள்ள தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாயினால் மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து அன்பு கூறப்படட்டும். உள்ளத்திலிருந்து தேவன் துதிக்கப்படட்டும். தேவனுடைய கரம் உத்தமமாய் பற்றிக் கொள்ளுகிற அனைவருக்கும் பலனளித்து பகைஞனுடைய கிரியைகளை எல்பொருளாக்கி ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களினால் திருப்தியாக்குகிற தேவன். உண்மையாக தேவனிடத்தில் மனதின் எண்ணங்கள், பாரங்கள், நினைவுகள், கலக்கங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து தேவனை தவிர நினைவிலே காணப்படுகிற அனைத்தையும்
தேவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து அறிக்கையிட்டு எண்ணத்தில் தோன்றுகிற அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடு, கர்த்தரிடத்தில் சொல்லிவிடு. சகையு சொல்லிவிட்டான். சொல்லிவிட்ட இருதயத்தில் இருந்ததை ஊற்றிவிட்ட மனிதனுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனையும் கட்டளையிட்ட தேவன் உண்மையாக உமக்கு நன்றி. பதிலளிக்கிற தேவன் நீரே, பரிகாரம் அளிக்கிற தேவன் நீரே, உதவி அளிக்கிறவர் நீர் மாத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய வாழ்விலும் உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்விலிருந்து உயர்த்தி வைக்கிற தேவன், தாழ்விலிருந்து உயர்வுக்கு கொண்டு வருகிற தேவன், நீர் உயர்த்துகிற தேவன், நீர் உயர்த்துகிற தேவன். தேவனை பார்த்து நம்புகிறதை சொல்லு. என்னை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. ஆவியானவருக்கு நன்றி. நல்லவர் நீர். கலக்கமின்றி கரம் பிடித்து அக்கறை சேர்க்கிறவர், கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல் தத்தளிப்பை உண்டு பண்ணுகிற சகல சத்துருடைய சத்துவங்கள் இந்த நாளிலே அற்றுப்போக பண்ணுகிறவர், அற்றுப்போக பண்ணுகிறவர், அற்றுப்போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அனைத்து சூழ்நிலைகளை மடக்கி ஆண்டு சத்துருடைய கிரியைகள் ஜெயிக்காதபடி பண்ணுகிறவர், மேற்கொள்ளாதபடி பண்ணுகிற தேவன். ஜெயம் ஒவ்வொருவருக்கும் தந்து கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய அடைக்கல பட்டணத்தை நாடி வந்த அனைவருக்கும் பாதுகாப்பு. ஜெயமுண்டு, 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 ஜெயமுண்டு. ஒவ்வொருவருக்கும் ஜெயமுண்டு. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆவியானவரே, ஆவியானவருக்கு நன்றி. ஜெயத்தினால் முடி சூட்டுகிறவர், கனப்படுத்துகிறவர், ஜாதிகள் நடுவர் உயர்த்தி வைக்கிறவர். நன்றி இயேசுவுக்கே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எல்லோரும் விசுவாசத்தோடு எல்லோரும் சேர்ந்து வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர். என்னை
காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு உண்மையாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பது எதற்கும் அஞ்சிலே, கர்த்தரே என்பது எதற்கும் அஞ்சிலே, அவர் கர்த்தரே என்பது எதற்கும் அஞ்சிலே, அவர் கர்த்தரே என்பது எதற்கும் அஞ்சிலே. சொல்ல யுத்தத்தில் வல்லவர் சத்தமே உனக்கல்ல கத்த யுத்தம் செய்கிறார். ஒவ்வொரு இருக்கா கைகளை தட்டி மகிமைப்படுத்தி 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 கர்த்தரே என்பது எதற்கும் அஞ்சிலே, கர்த்தரே என்பது எதற்கும் அஞ்சிலே. கர்த்தர் வரவே கர்த்தர் வரவே கர்த்தரை என்பது கர்த்தரை என்பது கர்த்தரை என்பது இயேசு என்பது சொல்லி சொல்லி ஆமென் ஆமென் சொல்லி கர்த்தரை என்பது எதற்கும் அஞ்சிலே, ஆமென் கர்த்தரை என்பது எதற்கும் அஞ்சிலே, கர்த்தரை என்பது எதற்கும் அஞ்சிலே. ஆவியானவர் ஆவியானவர் இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை சத்துருக்கு விரோதமாய் வெளிப்படுகிறார் வெளிப்படுகிறார். சத்துருடைய வல்லமை அழித்து நன்றி 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 மீட்பு ஜெயிக்கிறோம். ஜெயமுண்டு 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 இயேசுவின் நாமத்தில் ஜெயமுண்டு ஜெயமுண்டு. ஹல்லேலூயா நன்றி இயேசுவே. மகிமைப்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள். ஜெயமுண்டு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா வல்லவரே நன்றி ஐயா எங்கள் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனனானவனை தாங்குகிறவன், சுகவீனனை சுகப்படுத்துகிறவன் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா நன்றி இயேசுவே. எந்த நிலையில் இருக்கிறவனுக்கும் உதவி செய்கிற தேவன், உதவி செய்கிற தேவன் ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொருவரையும் தாங்குகிற தேவ கிருபை நன்றி இயேசுவே.
உமக்கு நன்றி. கிருபை மேலானதையா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு ராஜா, உம்மையே நம்பி, உம்மையே எதிர்பார்த்து, உம்மையே வாஞ்சித்து நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வர பண்ணுகிறவர், கிருபை இறங்கி வர பண்ணுகிறவர் ஒவ்வொருவர் மேலும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. எங்கள் இயேசுவே, thank you Lord. ஜீவனை பார்க்கிறோம், கிருபை நல்லது. Thank you Jesus. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிறோம், உம் கிருபை மேலானதே. ஒவ்வொருடைய வாழ்விலும் மேலானதே. ஆமென். ஜீவனை பார்க்கிறோம், உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிறோம், உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிறோம், உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிறோம், உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. 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 பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிட்டு சொல்லுவோம். பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிட்டு. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. 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 கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை ஏற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. ஆமென். கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. ஆமென். கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே,
பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. சொல்லுவோம். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை போக்கிலும் பலத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் பலத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபை. சொல்லுவோம். போக்கிலும் பலத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் பலத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே. உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உம் கிருபை மேலானதே. ஆமென். நிர்மூலமாகாமல் காத்த கிருபை, தாங்கின கிருபை வாழ்வை விட பெரிது. கிருபை மேலானதே. உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஆமென். உயிரை விட மேலான கிருபை, வாழ்க்கையை விட மேலான கிருபை, வாழ வைக்கிற தேவ கிருபை இன்று உண்மையாக கிருபை என்னை காத்தது. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை காத்தது. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை காத்தது. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை காத்தது. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை காத்தது. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உண்மையாக கிருபை மேலானதே. 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 ஒவ்வொருடைய வாழ்விலும் வேண்டிய உதவி செய்கிற தேவ கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஐயா. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானது. வாழ்க்கை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. வாழ்க்கை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே. என் கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் நம்பிக்கையோடு வாழ்வை ஒப்புக் கொடுத்து நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர், போதுமானவர். நீ அறிந்திருக்கிற தேவன் உனக்கு அடைக்கலம். எல்லோரும் உண்மையாக ஆண்டவரே நீரே எனக்கு ஆறுதல், தேறுதல், பாதுகாவல். நான் இருளிலே நடந்தாலும் தீங்கை கண்டு அஞ்சுவதில்லை. நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். உமக்கு நன்றி. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லையே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே. நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் பயமில்லையே. என் மீட்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் மீட்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறீர். நீதியின் பாதையிலே நித்தமும்
அமர்ந்து தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறீர். அமர்ந்து தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறீர். என்னை அனுதினம் நடத்துகிறீர். என்னை அனுதினம் நடத்துகிறீர். இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 என் மீசரி இசையா என்னோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை உன்னை தொடரும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தால் பயமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரத்தை தேற்றுகிறவர், நடத்துகிறவர், ஆதரிக்கிறவர். ஆவியானுடைய மகிமை அனைவருடைய வாழ்வில் ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்துகிறவர். தேவாதி தேவன் நம்மை பற்றி கொண்ட அனைவருடைய வாழ்வு அமைதிப்படுத்துகிறவர், யுத்தத்தை ஓயப்படுகிறவர், போரை முடிந்து போக பண்ணுகிறவர், இளைப்பாற பண்ணுகிறவர், இளைப்பாற பண்ணுகிறவர். எல்லைகளுக்குள்ளே இளைப்பாறுதல், கூடாரத்திலே இளைப்பாறுதல், வாழ்வின் எல்லையிலே இளைப்பாறுதல், இளைப்பாற பண்ணுகிற தேவன். சத்துருவை விலைக்கு இளைப்பாறுவார். ஒவ்வொரு ஆசீர்வதி, ஒவ்வொரு ஆளுகை தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து அனைவரோடு நடத்துவதாக, நன்மை அளிப்பதாக, ஆதரவளிப்பதாக, வழி நடத்துவதாக, எல்லா தீங்கையும் மாற்றி அனைத்து காரியங்களும் ஜெயமில்லாம் ஒவ்வொருடைய வாழ்வை புதிய காரியங்களை நடப்பித்து, பெரிய காரியங்களை நடப்பித்து, பழையவைகளை மறக்கப்பட்ட, பழையவைகளை மறந்து போகப்பட்ட புதிய காரியத்தை நேரே நிறைவேற்றி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் ஒருவரையும் புறக்கணியாதவர். எந்த சூழ்நிலைகளுக்குள் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் பதிலளிக்கிற தேவனாக கர்த்தர் காணப்படுவார். தேவனிடத்திலே ரட்சிப்புண்டு, அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவனை நம்பி தேவனை சார்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் விரோதமாய் செயல்படுகிற சத்துருவை கர்த்தர் முறித்து போடுவார். என்ன பண்ணுவார்? முறித்து போடுவார், முறிந்து விழ பண்ணுவார். தேவனை நம்பி இருக்கிற உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் நிமிர்ந்து நிற்பேன். கர்த்தரை நம்பினவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். தங்கள் பலனையும் தங்கள் சத்துவத்தையும் தங்கள் திறமைகளை நம்பினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. திறமை நம்பின எல்லாரும் என்னைக்கும் நிற்கிறதில்லை, நிற்கிற மாதிரி இருக்கும். சோதனைகள், எதிர்ப்புகள் வரும்போது நிற்கக்கூடாமல் போகும். ஆகையால் கர்த்தரிலே உறுதியாய்
இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனளிப்பார். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை உண்டாக காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு மீதமாக தேவனால் வைக்கப்பட்ட ஜனங்களை சோதனைக்குட்பட்டு பலவிதமான நெருக்கடியில் நின்று தேவனால் காக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட ஆதரிக்கப்பட்ட ஜனங்களை அவருடைய விசேஷத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வாக்கியத்தை வாசித்தபடி, யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும், கர்த்தராலே வருகிற பனியை போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும், மனுஷருக்கு காத்திராமல் மனுபுத்திரருக்காக தாமதியாமல், பூண்டுகள் மேல் வருகிற மலைகளை போலவும், பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஜனங்கள் நடுவிலே தேவனுடைய மக்கள் இருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது எந்த காலத்தில் என்று அதனுடைய ஒரு சில வாக்கியங்களுக்கு மேலே வாசித்தால், 4வது வாக்கியம் நினைக்கிற வாசிங்க. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். கிறிஸ்துவை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டு கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய ஜனங்களுக்கு பகிரப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவத்தை குறித்து இந்த சம்பவம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சுய தோற்றத்தின்படி சொல்லப்படவில்லை என்றும், அது தேவனுடைய மக்களுக்கு பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், போராட்டங்கள் மத்தியிலே அவர்களுக்கு அது பாதுகாப்பாக உதவியாயிருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பேதுரு சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கியத்தை எடுத்தீங்க வாசிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று, சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தி அறிய வேண்டியது என்னதான்? அது என்னமோ நமக்கு, நம்ம இது பைபிள தீர்க்க தரிசனம் டப்பான்னு எடுப்போம். நான் உன்னுடனே கூட இருக்கேன் மூடு. நம்ம எப்படி இருக்கணும்னெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எப்படி இருந்தாலும் அது அப்படின்ட்டு நம்முடைய சுய தோற்றமான ஒரு நமக்கு தோன்றது தோற்றம்னா நமக்கு நினைப்பு, அதுக்கு ஏற்ற அர்த்தம் இல்லை அதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. வேதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து பேசுவாரானால் அது அப்படிதான், அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அதுக்காக வசனங்கள் எல்லாம் கூட்டி நம்ம இந்த டிசம்பர் 31 இரவு சில கோவிலுங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டு வாங்கி அங்கே கூட்டி வச்சுருக்கோம். சில சின்ன சின்னதாக அடித்து வச்சுருக்கோம். நிறைய குழுக்கள் மாதிரி ஏதாவது ஒன்று கண்ணை மூடிட்டு இருக்கும். எடுக்கிறது எதுவும் இல்லை, பயந்து பயந்து திறந்து மொத்தத்தில் அது கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கூட சேர்த்து தான் இதில் சொல்லியிருக்கு. ஒத்த இரட்டையா இல்லை கர்த்தர். அல்லேலூயா. தேவன் உங்களோட பேசுவார்.
கண்டிப்பா பேசுறோம், அதுல மாற்றமே இல்லை. அதுதான் வாக்கு தத்துவம். இப்ப தீர்க்க தரிசன ஆகமம் அது தேவன் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் ஒரு மனிதனிடத்திலே பேசுவார். அதை கொண்டு அது எந்த மனுஷனுடைய இது இப்படிதான் இது அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்குரியது அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் அப்ப சொன்னது இப்பவும் பேசப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பேதுரு சொன்னதை வாசித்து முடிச்சிடுவோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அது மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இது எதுக்கு? நாம் இந்த வார்த்தைகளை நோக்க வேண்டும். இது இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றது. அந்த வாக்கியத்தை அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற. பொழுது விடுகிறதுக்கு முன்னாடி இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொழுது விடுவதற்கு முன்னாடி காணப்படுகிற இருளுள்ள ஸ்தலத்திலே ஒரு விளக்கை போல் அது அவனுக்கு வழி நடத்துதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. என்ன தருது? வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுடைய நெருக்கடியில ஒரு விடுதலை உண்டாகும்படி, அதில் அவனை நடத்தி செல்லும்படி, கடத்தி செல்லும்படி, கரம் பிடித்து செல்லும்படி, வழிகாட்டும்படியாக ஒரு வழிகாட்டியை போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னாலே சூழ்நிலையை பாராமல் இதை சார்ந்து வாழ வேண்டும் என்பது தான். இங்க நம்ம வாசிக்க போகிற சம்பவங்களும் அப்படிதான். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஆண்டவர் பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நம்முடைய மனம் இன்றைக்கு அதை ஒரு விளக்கை போல் பயன்படுத்தி கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பின்பு உண்டான இந்த காரியங்கள் தொடர்ந்து அதை வாசிங்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லி அவர் மேய்க்கிறவர் என்றெல்லாம் வேதம் நமக்கு ஆதரவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் மேய்ப்பார். அப்பொழுது மேய்க்கப்படுகிற ஜனங்கள் நிலைத்திருப்பார்கள், விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. பிரச்சனையிலும் போராட்டத்திலும் அழைப்பில் நிலைத்திருப்பார்கள். எதில் 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 அலைவார்கள் அல்ல, நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனை நடத்த வேண்டும். தங்களை தாங்களே மேய்த்து கொண்டார்கள் என்று அலைந்து போகிற, அடித்துக்கொண்டு போகப்படுகிற கடல் அலை போல, தண்ணீரற்ற மேகம் போல காணப்படுகிற மனிதர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. தங்களை தாங்களே மேய்ச்சிக்கிறார்கள். வாசிங்க தம்பி. அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி அந்த வாக்கியத்தை வாசிங்க. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற, பாருங்க, நிலைத்திருக்க மாட்டாங்க. காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம் வேகமா போகும் இல்லையா, அதாங்க. அது நிலைத்து ஒரு இடத்துல நிற்காது. அல்லேலூயா. எந்த காரியத்திலையும் ஆவிக்குரிய காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய கிரியைகள், கனி கொடுத்தல், விசுவாச வாழ்வு, தேவனுடைய ஆலோசனை கேட்டு வாழ்கிற ஒரு வளர்ச்சி, அந்த அளவு வளர்ந்துருப்பீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு, எல்லாமே பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் அதெல்லாம் விட்டுரு. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறாள். ஆகையால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். தண்ணீர் இல்ல, ஆனா மேகம். மழை பெய்யாது, மழையாவாது, ஆனா வெறும் புகை. இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். எது? அதாவது அலை நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்க இரவும் பகலும். ஆனா ஒரு யூஸும் அங்க இல்ல. அல்லேலூயா. எல்லாம் ஜபத்துக்கு குறவில்லை. என்ன வெளிப்படுது? நம்மகிட்ட என்ன வருது? என்னது? பேருக்கு மேகம், ஆனா தண்ணீர் அற்ற மேகம், பிரயோஜனம் இல்லாத. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்தினார், நீ பயனுள்ள நபரா தான் இருப்ப. நீ பிரயோஜனம் உள்ள நபராய் காணப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் இருப்பாய். கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்க நல்லா ஒழுங்கா சர்ச்சைக்கு போவீங்க, ஒழுங்கா எல்லா கூட்டம், உபவாச கூட்டம், காத்திருப்பு கூட்டம், எல்லாம் எழுப்புதல் கூட்டம். இப்ப போட்டிக்கு போட்டி, அந்த சபகாரன் ஒரு எழுப்புதல் கூட்டம் இவன் உடனே வச்சிருவான். கூட்டத்துக்கு குறவில்லை. என்னையா பலன்? நோக்கம் என்ன? அவன் வச்சா இங்கே அங்க பேர் போயிடுவானு கொஞ்சம், அதனால இங்க வை. வம்புக்கும் வாதுக்கும் அவமானத்தை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலை. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அப்படிதான் பேர். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து, நீ கர்த்தருக்குள் இரவும் பகலும் செய்கிற பிரயாசத்திற்கு பலன். எதுக்காக அதை செய்கிற? எதுக்காக தேவனை சேவிக்கிறாய்? எதற்காக தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற? எதற்காக இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபிக்கிற? ஏன்? என்ன அவுட்டு? இன்னைக்கு ஜெபம் எதுக்கு? எதுக்குங்க? பலன் இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காற்றுகளால் அடியுண்டு ஓடுற மேகம் போல வாழ்க்கை காணப்படுவதை கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், பலவிதமான காற்றுகள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பலவிதமான காற்றுகளை போல் உபதேசத்தை பற்றி. காற்று, உபதேசம், அது காற்றுல ஒரு ஃபோர்ஸ், ஒரு பவர், அது ஒரு ஒரு சக்தி, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இஎம்எஃப், அப்படி இஎம்எஃப் ஒன்று இந்த கரண்ட்ல இருக்கும். எலக்ட்ரிசிட்டியில 3 இருக்கும், வோல்ட், வாட், ஆம்ப், இல்லையா? 3 இருக்கும். அதுதான் ஒரு ஃபோர்ஸ், ஒரு பவர், ஒன்று தள்ளுறது. இது ஓட வைக்கிறது பத்தில கை வச்சா தெரியும் கரண்ட்ல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா. இல்லையா? நம்மள என்ன பண்ணிரும்? அசைச்சிரும். நம்ம விரும்பாமலே அதுவே என்ன பண்ணி வச்சிரும். கரண்ட் பிடிச்சி கை கருகி போன ஆளே உண்டு. கை கருகியே போச்சு. கை அவ்வளவு ஃபோர்ஸ். ஓகே ஓகே. இது ஒரு காற்றுன்றது நம்ம உடனே காற்று காற்று இல்லையா? அது ஏதோ ஒரு பவர் ஒன்று அடிச்சுட்டு போகுது. ஏதோ ஒரு தீமை உன்னை சுற்றி கொண்டு போகிறது. ஏதோ ஒரு பாவம் உன்னை தள்ளி கொண்டு போகிறது. ஏதோ ஒரு கவலை உன்னை இழுத்து கொண்டு போகுது. அல்லேலூயா. உன்னை நீயே நடத்தினார். ஏதாவது இழுத்துட்டு போயிரும். கர்த்தர் உன்னை மேய்த்தார், நீ நிலைத்திருப்பார். சொல்லணும், இப்பவே சொல்லணும், ஆண்டவரே நீர் என்ன மேய்க்கணும். பார், அநேகம் லட்சங்களான ஜனங்களை மேய்த்த, நல்ல கவனிங்க, அநேக லட்சங்களான ஜனங்களை மேய்த்த, ஜனத்துக்கு மேய்ப்பனா இருந்த தாவீதே சொல்றான், கர்த்தர் என்னை மேய்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையா எனக்கு என்ன இல்ல, குறைவு இல்ல, எனக்கு குறைவு இல்ல. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அதான் இருளுள்ள ஸ்தலங்கள்னு சொல்றது. ப்ராப்ளம், சோதனை, நெருக்கம், தோல்வி, கவலை உண்டு பண்ணுகிற காரியம், ஏமாற்றம், சொல்லி தீர்க்க முடியாத பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இந்த வாக்கியங்களை பயன்படுத்துன்னு சொல்றார் கர்த்தர். அல்லேலூயா. வாக்கியத்தை பயன்படுத்து.
கண்டிப்பா அதுல ஜெயம் வருதா இல்லையாப்பா அப்படின்னு சொல்ல. ஆண்டவரே நீர் என்னமோ எனக்கு மேய்ப்பன் இருந்தால் குழந்தை சொல்லி கிடக்குறேன். நீர் எனக்கு மேய்ப்பனா இருந்தால் என் வீட்டில் குறை இருக்கு. அப்ப குறை நிறைய இருக்க, குறை நிறைய இருக்க. உருளை நான் தான் என்ன மேய்க்கிறனும் கேள்வி கேட்டு பாருங்க. கத்தட்டு நின்றுட்டு கேள ஆண்டவரே நான் தான் என்ன நடத்துறணும். நான் அறிஞ்சிருக்கிற பாதையில போறேன், நானே மேய்றேன். என்ன நீர் விரும்புற பாதையில நடத்தி என்ன மேய்க்கிற திருப்தி அடைய பண்ணுகிற ஒரு காரியம் வரணும். நீர் என்ன மேய்க்கணும். இனி நான் என்ன மேய்க்க மாட்டேன், கர்த்தர் என் மேய்ப்பன் சொல்லுவோம். ஆண்டவரே நீர் என்னை மேய்க்க வேண்டும் சொல்லு சொல்லு சொல்லு. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார். நாமத்தின் மகத்துவத்தோடு உன்னை மேய்ப்பார். தேவனுடைய நாமத்தின் மகத்துவம் எல்லா நாமங்களுக்கு மேலே, எல்லா வல்லமைக்கு மேலே, எல்லா ஆட்சிக்கு மேலே, எல்லா ராஜ்யத்துக்கு மேலே, எல்லா சிங்காசனத்துக்கு மேலே, உன்னை கட்டி போடுகிற, உன்னை தள்ளுகிற, உன்னை துரத்துகிற எல்லா காற்றை போ உனக்கு எதிராய் செயல்படுகிற அந்நிய சக்திகளுக்கு மேலே 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 சத்துவமுள்ள நாமம் எதிரான வல்லமைகள் விழட்டு. இயேசுவின் நாமத்தில் விழு. இயேசுவின் நாமத்தில் எதிர் வல்லமை விழட்டு. அல்லேலூயா. உடைய நாமத்தின் மகத்துவம் எப்படி? நாமத்தின் மகத்துவம் கிரேட். அவருடைய நாமம், பெயர், அவர் பெயர் இயேசு என்கிற பெயர், இயேசு என்கிற பெயர். நம்ம நிறைய இங்க பேர் இயேசுதாஸ், இயேசு நேசன், இயேசு எல்லாம். ஆனால் அதை நான் என்ன சொல்றேன், இல்லை பிசாசுதாஸ், பிசாசு நேசன் அப்படி போடணும். அல்லேலூயா. இயேசுனாலே அல்டிமேட் நேம். எத்தனை பேருக்கு தெரியும் அல்டிமேட்னா? தெரியுமா? தெரிஞ்சா நீங்க இப்ப கத்திருப்பீங்க. அல்டிமேட், அதுக்கு ஈடா ஒரு பேரு மறுமையிலும் இம்மையிலும் இல்ல. There is the name above all names. Hallelujah. அந்த உயர்ந்த பெயர் வல்லமைகளுக்கு மேலே எழுதி. வல்லமைகள் நான் சொன்னேன், ஃபோர்ஸ், பவர்ஸ். நம்மை ஆண்டு நடத்துற அநேக வல்லமைகள் உண்டு. நம்மை ஜெயிக்கிற வல்லமைகள். பாவ வல்லமை, பாவம் ஒரு பெரிய வல்லமை. வியாதி ஒரு வல்லமையினால தான் வருது. அல்லேலூயா. இப்ப தேவன் அவர் நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்க்கிறார் ஒரு மனிதனை. அப்படி அவரால் மேய்க்கப்படும் எந்த நபரும் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவில் நிலைத்திருப்பீர்கள், அன்பில் நிலைத்திருப்பீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருப்பீர்கள், விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள், அந்யோன்யத்தில் நிலைத்திருப்பீர்கள், கீழ்ப்படிதலில் நிலைத்திருப்பீர்கள், தேவ கிருபையில் நிலைத்திருப்பீர்கள், தேவன் தந்த தரிசனத்தில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. உன்னை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன். தேவன் மேய்க்காத நபரை குறித்து தான் நான் ஃபர்ஸ்ட் வாசித்தோம். அது காற்றுகளால அடிச்சுட்டு போற மேக மாதிரி ஏதாவது ஒண்ணு நடத்திட்டு போகும். ஏதோ ஒண்ணு அந்த ஆளை தள்ளி கொண்டு போகும். ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ஒரு நல்ல அடக்கி பார்க்கிறவங்க, ஆனாலும் முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுது? யாரோ என்னை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. எங்க எங்க ஏதாவது ஒரு தப்பு தீமை செய்ய. அல்லேலூயா. மற்றவங்களை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம வாழ்க்கையை எது எங்க தள்ளிக்கிட்டு போகுது? அப்படிப்பட்ட சக்திகளை கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கு நீ முறித்து போட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால் அதை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. மனிதனுடைய ஃபோர்ஸ், மனுஷன் ரொம்ப ரொம்ப பலவந்தம் பண்ற ஆளுங்க தெரியும் இல்லையா? ரொம்ப விட்டவே மாட்டாப்பா அப்படி வாதம் இல்லை. இதெல்லாம் ஃபோர்ஸஸ். ஆத்மாவுக்கு ஃபோர்ஸ் உண்டு, பவர் உண்டு. உங்க ஆத்மாவுக்கு என்ன உண்டு? ஒரு பவர் உண்டு.
உங்க சிந்தனை, உங்க கேரக்டர் பிடிவாதமாகவே இருப்பான். பிடிவாதம் அப்படின்னா மறக்கவே மறக்காது, விட்டவே மாட்டேன். என்ன சொன்னாலும் அதை புரிய ட்ரை பண்றதே இல்லை. எப்படித்தான் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான். அதனால அந்த அவங்களை போய் கர்த்தர் வந்து அப்படிலாம் பேசி அதை கரெக்ட் பண்ண போறதே இல்லை. அல்லேலூயா. யார் உண்மையா தேவன் என்ன சரிப்படுத்தணும் அப்படின்னு அதிகமா தன்னை ஒப்பு கொடுத்து எதிர்பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய விருப்பங்களை தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, கிருபை காத்திருக்கிற மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். போகட்டும். இப்படி தேவன் ஒரு மனிதனை வார்த்தைகளினாலே அவனை போஷித்து ஆதரித்து வாக்குத்தத்தங்களை சொல்லி அவனை நடத்துகிறார். இங்கே நம்ம வாசித்து கொண்டிருந்தோம், இதெல்லாம் சேர்ந்தே இருக்கும். அதான் நான் திருப்பி மாசத்தே திருப்பி வாசிக்கிறேன். ஆண்டவர் நடத்துகிற காலத்தில் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். ஓகே. அசீரியனை குறித்து அடுத்தது. அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் பாருங்கள், எதிரி. இங்கே தேவன் தன்னுடைய ஜனத்தை நடத்துகிறார், காக்கிறார். சத்துரு, எதிராளி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வரும்போதும், நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், அரண்மனைகள் நம்ம எல்லாம் யாரு? ராயல் பிரீஸ்ட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராஜாக்களும் ஆசாரியர்களும். அல்லேலூயா. நம்மை தேவன் யாரா மாத்தி இருக்கிறார்? தேவனுடைய அரண்மனையாய். அல்லேலூயா. பேரும் கூடாரமா இல்ல, கூடாரம் தான் இருந்தோம், அது எல்லாருக்கும் பேரும் கூடாரம். ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், அவர்கள் ஆட்சி நடத்துகிற அதிகாரம் பெற்ற தேவனுடைய அரண்மனையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப ஆட்சி வந்தாலே எதிரா ஒரு ஆட்சி வரும். இதை தேவ பிள்ளைகள் அறியணும். அதான் அரண்மனையை மிதிப்பதற்கு, எதிர்ப்பதற்கு அசீரியன் வருகிறான் என்று அங்கே சொல்லுகிறான். இங்கே ஒரு இடத்துல தாவீது ராஜா வாக்கப்பட்டான் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவனை தேடும்படி வந்தார்கள். இல்லையா? ராஜா ஆக்கப்பட்டான். இஸ்ரவேல் ராஜா யாரு? வாசிங்க தம்பி. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். அவன் மறைந்து தன்னை ஆயத்தப்படுத்த போனான் என்கிறதை நாம் இதுல புரிகிறோம். சாதாரணமா ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்ட உடனே கவர்னர் வாழ்த்துறாரு. பெரிய பெரிய IPS IAS அதிகாரிகள் எல்லாருமே ஊர்பட்டவெல்லாம் கூப்பிட்டு வாழ்த்துறாங்க இல்லையா? ஒரு நாட்டு தலைவரை மாதிரி ஆச்சுன்னா பல நாட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க? வாழ்த்து தெரியப்படுத்துவாங்க. அது நடக்கிறது. அப்ப ராஜா புதுசாக ஒருத்தர் வந்துட்டா கண்டிப்பா தேடி வந்து அவங்கள பல காரியங்களோட அவங்கள கனம் பண்ணுவாங்க. ஆனா தாவீது ராஜா ஆனான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க? பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அரணிப்பான இடத்துக்கு போனான். யோசித்து பாருங்க நீங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? அப்ப இவனை வாழ்த்த வரல, இவன் ராஜாவாவே இருக்கவே கூடாது அப்படின்ற தீய நோக்கத்தோட வர்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மையாய் வைக்கிறார். சத்துரு அவனை எவ்வளவு தாழ்க்க முடியுமோ அவ்வளவு அவனை தாழ்த்தி இல்லாம ஆக்கிறதா பிசாசுக வேலையே. கர்த்தர் ஒரு ஆளை ரட்சித்து மேன்மைப்படுத்தி பாவியா இருந்தவனை நீதிமானாக்கி, கட்டப்பட்டவனை விடுதலையாக்கி, சமாதானம் இழந்திருந்தவனை சமாதானப்படுத்தி, அவனுடைய வாழ்வை இடிந்து போன வீட்டை போல இருந்த வாழ்க்கை கட்ட ஆரம்பிக்கிறார் பிசாசு. அது ஒத்துக்கிறதே இல்லை. இதான் எப்பவுமே நடக்கிறது. அப்போ தேடி வந்தப்போ இவன் ஒளிந்து போய் ஆண்டவரிடத்தில் விசாரித்தான், அவர்களை எதிர்கொண்டான், அவர்களை யுத்தத்திலே ஜெயித்தான் என்று இந்த காரியம் முழுவதும் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வருகிறோம், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் நம்முடைய ஆட்சி பீடங்களை ஆதிக்கம் செலுத்தும் போதும் 7 மேய்ப்பர்களையும்
மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாரங்களையும் ஆட்சிகளையும் அவனுக்கு எதிராக நான் நிறுத்துவேன். உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவைகளை முறிந்து போகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். இப்ப முறியட்டு சொல்லு, முறித்து போடு. உன்னுடைய வாழ்வுக்கு விரோதமாய், உன்னுடைய கட்டுமானத்துக்கு விரோதமாய், உன்னுடைய நிலைநிற்புக்கு விரோதமாய், உன்னுடைய சமாதானத்துக்கு விரோதமாய், உன்னுடைய சுக வாழ்வுக்கு விரோதமாய் கலங்கடிக்க வருகிற சத்துருவை அழித்தே அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவன் அதற்கு எதிராக அதிபதிகளையும் 7 மேய்ப்பரையும் மேய்க்கிறவன் அதிகாரம் ஆளுகை. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 8 ஓகே, அது நமக்கு இப்ப மேட்டர் இல்ல. இங்க கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சப்போர்ட்டா எதை வச்சிருக்கிறேன்? உன் பட்சத்துல அதிகாரங்களையும் ஆட்சியும் வைத்திருக்கிறேன். இப்ப நம்ம தேவனுடைய வைக்கப்பட்ட அதிகாரத்தையும் ஆட்சியும் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நாம் அங்கு சொல்லப்பட்டபடி அரண்மனையாக, நாம் ஒரு அரணிப்பான எல்லையாக தேவனால் நாட்டப்படுகிறோம். நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும், கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எவ்விதமாய் உங்களை காண வேண்டும்? மலையின் மேல் இருக்கிற பட்டணம், சிட்டி. ஒன்னு ஒரு பட்டணமா வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு வச்சிருக்கிறாரு, மற்றவங்களுக்கு ஒண்ணு கண்டிப்பா தெரியும். அதனாலதான் உன்னை குறை பார்க்கறது. எல்லாம் என்ன செஞ்சாலும் குறை, என்ன பண்ணாலும் தப்பு சொல்றாங்க. நிமிந்தாலும் தப்பு, குளிஞ்சாலும் தப்பு, நம்மளதான் குறை சொல்றாங்க. அப்படி நீ குறை சொல்லி நடக்காத, அவன் சொல்லத்தான் இருக்கிறான். நீ ஒன்னை வெளிப்படுத்தி காமிக்கதான் வைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்ன உன்னை பத்தி சொன்னாலும் சந்தோஷப்படு. அப்ப எல்லாரும் கண்ணுக்கு நம்மள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க இருக்கிறோம்? மலைக்கு மேல பட்டணம் மாதிரி உயர்த்தப்பட்டிருக்கிறோம். மனிதர் உன்னை காணுவாங்க, மனிதர் உன்னை தரிசிப்பார்கள். மனிதர்கள் உன்னை கண்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, வளர்ந்துட்டான், வச்சுட்டான், வந்துட்டான், போயிட்டான், இருந்துட்டான், பண்ணிட்டான், விட்டுட்டான். அல்லேலூயா. நீ மேல என்ன சொல்லணும்? ஆமாண்டா, எல்லாம் சரிதான், நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இரு. எங்கே இரு? நீ குறை சொல்றவனாவே இரு, நான் நிறைவுள்ளவனாவே இருக்கிறேன். நீ கீழேயே இரு, நான் மேலேயே இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பார்த்தாலும் குறை சொல்றாங்க. நம்ம அதுக்கு நேர இறங்கி சரிக்கு கீழே வந்து அவன் கால் முட்டில் விழுந்து எனக்கு ஒரு சொல்ல காண உடல் என்ன இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி தானே இருக்கிறோம். யோசி பாருங்க. யாருக்கு பிடிக்கல பாஸ்டர்? யாருக்கு பிடிக்கணும்னு? அல்லேலூயா. நீ வித்தியாசமான. அல்லேலூயா. உன்னை தேவன் அந்தஸ்தை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் மேய்ப்பனால் உண்டான அந்தஸ்து. இயேசுவால் உங்களுக்கு வந்திருக்கிற அந்தஸ்து. உங்களை பிடிக்கல, அதனால தான் இருக்கிறான். உன்னை பிடிக்காதனால தான். உன்னை பிடிக்கல மட்டும் இல்லை, பிடிக்கல மட்டும் இல்லை, அது ஒரு மறைமுகமான பயம். நமக்கு கிடைக்காதோ, நமக்கு நடக்காதோ, நம்ம தாந்துருமோ, நம்ம இதை ஏமாந்துருமோ, இதை விடக்கூடாது, நம்ம என்ன ஆயிடுவோம், அப்படி உன் வாழ்க்கையை நெருக்கிறதுக்கு அந்த ஆவிகள் மனிதர்கள் வழியாக கிரியை செய்யும். அல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத காற்றுகளை எல்லாம் நீ கடிந்து கொண்டு பழகணும். அல்லேலூயா. என்ன காற்று? உன்னை இடிந்து போக பண்ணுகிற காற்று. அல்லேலூயா.
சென்னையில் சில இடங்கள் வழியா நடந்து போனா ஒரு காற்று வரும் பார்க்கணும். அது ஆத்து வழியா அடிச்சுட்டு வர்ற காற்று, மூக்கு வழி, நாசு வழி, மூளை எங்க ஏறும், கூவாறு. அப்படிப்பட்ட ஒரு வாடை காற்று. பாருங்கள், வாழ்க்கையில பலவிதமான, நம்ம தெளிவா பேச போல நேரம் நான் அதை சுருக்கி முடித்து விடுகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற சில காற்றுகள், இயேசு கட்டுகிற வீட்டை குறித்து சொல்லும் போது காற்று அதன் மேல் மோதி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வீட்டை கட்டினா மணல்னால கட்டினான் என்றும் கண்மலை மேல் கட்டினான் என்று இரண்டு விதமான கட்டுமானத்தை சொல்லுகிறார். அந்த வீட்டின் மேல் என்னெல்லாம் மோதிச்சு? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காற்று அடித்து மோதி அடித்து மோதி, அதை பார்த்து அடிச்சு அடிச்சு மோதி மோதி அதுக்கப்பாடு என்னாச்சு? டயர்ட் ஆயிட்டு. இது விழாது, நீ அடிச்சு அடிச்சே இரு, நான் இருந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லு. அது அடித்து மோதியும் இந்த வீடு விழல. ஹல்லேலூயா. உன் மேல மோதினாலும் நீ விழப்போவது இல்லை, நீ விழப்போவது இல்லை. உன்னை விழப்பண்ணுவது கூடாது, கூடாது. எவ்வளவு போராட்டம் முடியாது. நீ கர்த்தரை பற்றி கொண்டவர். கர்த்தர் உனக்கு கண்மலை, கர்த்தர் உனக்கு அஸ்திபாரம். ஆண்டவர் எனக்கு அஸ்திபாரம். சொல்லு, இயேசு எனக்கு அஸ்திபாரம், இயேசு எனக்கு அஸ்திபாரம், இயேசு எனக்கு அஸ்திபாரம். சொல்லு, இயேசுவே ஒவ்வொருவருக்கு அஸ்திபாரம் உறுதிப்படுத்துகிறவர், உன்னை உறுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. உன்னை உறுதியாக்குகிற தேவன், உன்னை தாங்குகிற. அஸ்திபாரம் என்றாலே உன்னை அவர் தாங்குகிறார். ஆனால் வேற வழியில் கஷ்டம் வந்தால் ஆண்டவர் சங்கடத்திலேயோ நெருக்கத்திலேயோ கோபத்திலேயோ, என்ன ஆண்டவர் நீங்க தானே தாங்குறீங்க அப்படியாவது சொல்லு. நீ வெறும் களிமண் உருண்டையா எல்லாம் இருக்கிற, எப்படி தாங்குறது? எப்படி இரு? கல்லு மாதிரி இரு. எப்படி இரு? உறுதியா இரு. நீ களிமண் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தாங்குகிறவர். அதாவது கட்டிடம் முழுவதையும் தாங்குகிற அஸ்திபாரம் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார். உன்னை தாங்குகிறவர். ஏதோ மருந்து உன்னை தாங்குது, மருத்துவ ஆலோசனை தாங்குது, மனுஷ ஹெல்ப் எல்லாம் இருக்கு, தாங்கிடுவாங்க. அதுல திருப்தி அடையவே கூடாது. இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கட்டும். அது அதுக்கு சீட்ல அதை உட்கார வைங்க. பட் கர்த்தருக்கு சீட்ல மட்டும் இந்த எந்த சின்னத்தனமான காரியங்களையும் வைக்க கூடாது. சொல்லணும், கர்த்தர் என்னை தாங்குகிறவர். வா திறந்து வராத, வரவே கூடாது, வரவே கூடாது. இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. வந்த அவர் தாங்கிடுவார். கஷ்டயா உன்னை தாங்குற தேவன், என்ன தாங்குற தேவன். சொல்லணும், என்னை தாங்குகிறவர், என் வீட்டை தாங்குகிறவர். உனக்கு எந்த பாரம், யாரு பாரம், எது பாரம், உனக்குண்டான அனைத்து பாரங்களையும் தாங்குகிறவர். நான் சொல்லாமலே உனக்கு வரணும். உன் புத்திய கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டு வாயிலிருந்து வரட்டு. நீரினை தாங்குகிறீர், நீரினை தாங்குகிறீர். நீ விழுவதில்லை. கர்த்தரால் தாங்கப்படுகிற நீ விழுவதில்லை, விழுவதில்லை. விழாமல் உன்னை தாங்குகிற தேவன். என்னை தாங்கிக் கொள்ளும், என்னை நீ தாங்கிக் கொள்ளும் ஐயா. ஏந்தி கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். நீர் என்னை தாங்கணும், நீர் என்னை தாங்கணும். என்னை ஏந்தி கொள்ளும், என்னை தாங்கிக் கொள்ளும். என் இதயம் வாசம் பண்ணும் அப்பா. சொல்லலாம்.
அப்பா உம் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா. அப்பா உம் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பா உம் சித்தம் என் அன்றாட உணவையா. தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் பொற்பனைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. இஷ்டம் பொற்பனைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு எல்லோரும் உண்மையாக உண்மையாக என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும். ஆமென். என்னை ஏந்திக் கொள்ளும். என்னை தாங்குகிறவர் நீர்தான். என்னை ஏந்துகிறவர் நீர்தான். என் இதயம் வாசம் செய்யும். அல்லேலூயா. என்னை ஏந்துகிற தேவன், என்னை தாங்கிக் கொள்ளுகிறவர். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. பொங்கவாயிருந்து வரணும். அல்லேலூயா. என்னை ஏந்திக் கொள்ளும், என்னை நீர் தாங்குகிறீர். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் தேவனால் சுமக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஏதோ நான் எல்லாத்தையும் தாங்குறேன், மொத்தமாக நான் ஒண்டியா முழு குடும்ப பாரத்தையும் சுமக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு வரும். சில நேரம் பப்ளிக்காக சொல்லிவிடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ என்ன தாங்கிடுவ? உனக்கு வந்த ஒரு பண்டி காய்ச்சல் வந்தால் என்ன ஆகும்? யார் ஒன்றே இறந்துடும். அதனால் உண்மையை புரிஞ்சுக்க.
மரமே நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று அறிவாயா. அப்படிதான் ரோமருக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்தார். மரமே 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 நீ ரொம்ப ஒன்றும் சுமக்கிற சுமதலெல்லாம் ஐயோ மேலே அவ்வளோ நினைக்காத, வேறு ஒன்றை சுமக்குது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சுமக்கிறார், உன்னை தாங்குறார். அதனால நீ விழமாட்ட. கர்த்தர் மேலே இந்த மாதிரிப்பட்ட ஒரு 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 ரிலேஷன்ஷிப் அறிக்கையினால் அதை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லதான், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய இருளுள்ள ஸ்தலங்களில் பயன்படுத்தி கொள்ள, நெருக்கடியான சூழ்நிலையில் நம்பிக்கை அற்ற நிலைமையில் பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், சத்துருக்கள் வரும்போது ஆண்டவர் உனக்காக ஆட்சியும் அதிகாரத்தையும் தந்து உன்னை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. அங்க வாசித்தோம், நம்முடைய நகரத்தை அவன் மிதிக்கும் போது, நம்முடைய வாசிங்க அந்த வாக்கியத்தை, அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், தேசத்திலே வரும்போதும், நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், தேசம் அரண்மனை. ஹல்லேலூயா. அதை அசீரியனா அந்நிய அடிமைத்தன வலிமைகள். ஹல்லேலூயா. வேற வேற எதிர் வல்லமைகள், நம்முடைய வாழ்க்கையை பலவந்தமாய் பிடித்துக் கொள்ள வருகிற சக்திகள், தீமை செய்கிற வல்லமைகள், மனித சக்திகள், மந்திரவாத சக்திகள், அண்டகோள சக்திகள், அந்தகார சக்திகள், பிசாசின் வல்லமைகள். அல்லேலூயா. பாவத்தின் சக்திகள், வலிமைகள். அவன் அதுக்கு வலிமை உண்டு. அது ஒரு மனுஷனை பாவி ஆக்குற வலிமை, ஒரு மனுஷனை அழிக்கிற வலிமை அதுக்கு உண்டு. அல்லேலூயா. வரும்போதும் ஆண்டவர் இவைகளை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணுகிறார்? உங்களுடைய எதிராய் செயல்படுகிற அனைத்து தீய சக்திகளை நிலைத்திராதபடி, உங்களை தாக்குகிற, தள்ளுகிற, துரத்துகிற, அடித்து கொண்டு போக பார்க்கிற போராட்ட வல்லமைகளை முறிந்து விழ பண்ணுகிறவர், அழிந்து போக பண்ணுகிறவர், உங்களை நிலைத்து இருக்க பண்ணுகிறவர், நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன். அவர் உங்களை மேய்க்கிறபடியால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன ஆவீங்க? நிலைத்திருப்பீங்க. நீங்க நிலைத்திருப்பீங்க. அப்ப எப்படி இருப்பீங்களா? அவர் சொல்றாரு, ஒரு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சிங்கம் இருக்கிறது போல, யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ள இருக்கிறதற்கு சமானமாகவும், தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நெருக்கடியின் மத்தியிலே நெருக்கத்துல தேவனால் மேய்க்கப்பட்ட, தேவனுடைய கைக்குள்ளான, கட்டுப்பாட்டுக்குள்ளான, பலத்த கரத்திலே அடங்கின நபர்கள் மீதியானவர்கள். அல்லேலூயா. எதிர்ப்புக்கு, மற்றுள்ள எதிர் வல்லமைகளுக்கு சிக்கி அழிந்து போகாமல் தேவனால் நிலைநிறுத்தப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிங்கம் காட்டு மிருகங்களுக்கு உள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறிப்படுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ள இருக்கிறதற்கு சமானமாகவும், ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு ஒப்பாகவும், ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே அநேக ஜனங்களுக்குள்ளே உன்னை அமர பண்ணுகிற தேவன் நீ பாலசிங்கம். பலமுண்டு. அறிக்கை சரியா சொல்லு, எதையோ விக்கி விக்கி சொல்லாத. சொல்லு, நான் பாலசிங்கம். வரட்டு வரட்டு வரட்டு. உன்னை கர்த்தர் இந்த நாளிலே பீறி போடுகிற, மிதித்து போடுகிற பாலசிங்கமாய் வைத்திருக்கிறார். பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டுக்கிடையின் நடுவில் இருப்பது போல், ஜாதிகளின் நடுவே, அநேக ஜனங்கள் நடுவே உன்னை வைக்கிற தேவன் இருந்தா அப்படிதான் இருக்கணும்.
அப்படி உன்னை வைக்கிறவர், அப்படி உன்னை வைக்கிறவர். உன் மேல தேவனுடைய கரம் வருகிறது. உன்னை தள்ளுண்டு போக பண்ணின அநேக ஜாதிகள் நடுவே உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன், உன்னை சீரழித்த வல்லமைக்கு மேலே உன்னை ஆசீர்வதித்து வைக்கிற தேவன், உனக்கு அதனாய் போர் செய்த ஜாதிகள் நடுவே உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன். நன்றி. உனக்குள்ள ஒரு அபிஷேகம், உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு பராக்கிரமம், உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு, உனக்குள்ள ஒரு விசுவாசம், உனக்குள்ள ஒரு தெய்வ பிரசன்னம். பெற்றுக்கோ ஸ்திரியே, பெற்றுக்கோ. நீ ஜாதிகளின் நடுவே சிங்கம் போல், பால சிங்கம் போல் வைக்கப்பட்டார், வைக்கப்பட்டார், வைக்கப்பட்டார். உன்னை மேற்கொள்ள ஒருவரும் இல்லையே, உன்னை ஜெயிக்க இல்லை 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 இல்லை. என் ஆவியோடு இணைந்திருக்கிற அனைவர் மேலும் பலிக்கட்டும், அனைவர் மேலும் பலிக்கட்டும், பலிக்கட்டும். காட்டு மிருகங்கள் நடுவே சிங்கம் இருப்பது போவும் உன்னை வைத்த தேவன். வாய் திறக்கணும், நீ கண்ணை திறந்து என்ன பார்க்கணும். சிங்கம் காட்டு மிருகத்தின் நடுவில் தத்தளிப்பு இல்லாமல், தவிப்பு இல்லாமல், தாழ்ச்சி இல்லாமல், குறை இல்லாமல் இருப்பது போல் நிறைவோடு திருப்தியோடு ஜெய கம்பீரமாய் இருக்க பண்ணுகிறவர், இருக்க பண்ணுகிறவர். இன்று முதல், இன்று முதல் இந்த ஆளை அங்கீகரிக்கிற அனைவர் மேலும் பலிக்கட்டே, பலிக்கட்டே, பலிக்கட்டே. உன்னை பீறுவதற்கு சத்துருவுக்கு பலனில்லை. உன்னை செயலிழக்க பண்ண சத்துருவுக்கு சத்துவம் இல்லை. அது உன்கிட்ட வரும்போது அது அழியும், அழியும். மாதாவே, அழி 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 அழி. உனக்குள்ளே பராக்கிரமம், உனக்குள்ளே பராக்கிரமம். தேவனால் மேய்க்கப்படுகிற நீ, தேவனால் நடத்தப்படுகிற நீ, தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட நீ, கனி கொடுத்து நிலை நிற்கிற நீ வாக்கியவா, வாக்கியவதி. உன் காரியங்கள் ஜெயமா இருக்கும், உன் காரியங்கள் மேன்மையா இருக்கும், உன் காரியங்கள் விடுதலையா இருக்கும். உனக்கு முன்பாக சத்துரு நிற்க கூடாதே, நிற்க கூடாதே. விழ சொல்லு, விழ சொல்லு. இயேசுவில் தள்ளுண்டு போ, பாகாலின் ஆவி தள்ளுண்டு போ, பில்லு சுனி ஆவி தள்ளுண்டு போ, மந்திரவாத ஆவி தள்ளுண்டு போ. தள்ளப்படுது, கடந்து போ. கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி பாடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ள இருக்கிறவருக்கு சமானமாகவும் கடந்து போயிடலாம். கடந்து போய் உன் விருப்பம் போல உன்னை போகவும், உன்னை நடக்கவும், உன்னை செயல்படவும், உன் காரியங்களை நீ செய்யவும், உன் கிரியைகளை நீ நடப்பிக்கவும், நீ விரும்பினது தேவன் விரும்புகிறபடி செய்ய வேண்டியது செய்யவும் தக்கதாக உன்னை போகவும் வரவும் பண்ணுகிறவர், உன்னை நடந்து போய் கடந்து போய் செய்ய பண்ணுகிறவர், செய்து சாதிக்க பண்ணுகிறவர், செய்து சித்தி அடைய பண்ணுகிறவர். உன் கிரிய சித்தி அடையும். கர்த்தர் இன்றைக்கு வலக்கரத்தை பிடிக்கிறார். இன்று முதல் உன் காரியங்கள் ஜெயமாய் காணப்படும். இன்று முதல் உன் கிரியைகள், நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல, நீ சிறுமைப்பட்டவன் அல்ல. சீர்கட்ட மனிதனே, உன்னை நான் சீர்படுத்தி உன்னை சிங்கார வனமாக்கி உன்னை அலங்காரமாய் மாற்றுகிற தேவன். தேவனுடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த நாடிலே உன் கரம் பிடித்து உன்னை
கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ள இருக்கிறதற்கு சமானமாகவும். இதை எப்படி வாசிக்கணும்னா, பாலசிங்கம் ஆட்டு மந்தைக்குள்ளே கடந்து போய் தப்புவிக்க, அதுங்களை இதுக்கு கைக்கு தப்புவிக்க யாரும் இல்லாமல் இது போய் மிதித்து புடிச்சு கிழிச்சு பீறி போட்டு தன் விருப்பப்படி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற பாலசிங்கம் போல் நீ இருப்பாய். உன்னை கர்த்தர் மேய்க்கிறவராய் இருக்க வேண்டும், கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்க வேண்டும். பாகாலின் ஆவி உன்னை அடித்து கொண்டு போக கூடாது. அந்நிய ஆவி உன்னை கொண்டு போக கூடாது. துன்மார்க்க ஆவி உன்னை கொண்டு போக கூடாது. வேசித்தன ஆவி உன்னை மோசம் போக்க கூடாது. கீழ்ப்படியாமை ஆவி உன்னை அடிமை கொள்ள கூடாது. துர்க்கிரியைகளை நடப்பிக்க துன்மார்க்க ஆவி உன்னை மேற்கொள்ள கூடாது. அந்நியன் ஏவி விட்ட எந்த விதமான மந்திரவாத ஆவிகள், ஏவல் ஆவிகள் உன்னாலே மிதிக்கப்படும். நீ மிதிப்பாய், நீ மிதிப்பாய், நீ பீறி போடுவாய். மந்திரவாதங்கள் அழியட்டு. ஒவ்வொருடைய வாழ்வை விட்டு, வீட்டை விட்டு, நன்மை விட்டு, சரீரத்தை விட்டு மந்திரவாத கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தருடைய பலம் அழிக்கிறது, அழிக்கிறது. அழியட்டு. உன்னை பால சிங்கமாய் வைக்கிறவர், உன்னை கிழிக்கிற, உன்னை மிதிக்கிற, உன்னை அடிக்கிற இவர் நேரே தலைகீழ கட்சிக்கிற சிங்கம் போல சத்ரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுறான். இது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சனால தான் எல்லாருமே ஒரே ஓட்டம். அவங்க இவன் ஐயோ இங்கே அப்படி இல்லை, அவன் ஓட்டம். யார் ஓட்டம்? கட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் துரத்துனா ஐயோ 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 ஐயோன்னு நம்ம ஆளுக்கு ஓட்டம். ஆண்டவர் உள்ள தீர்க்க தரிசனமாய் உனக்கு சொல்றாரு, நான் உன்னை மேய்க்கிறாள், நான் உன்னை மேய்த்தான். அவன் ஓட்டம். ஏன்னா உன் வார்த்தை அவனை கிழிக்கும், உன் சத்தம் அவனை கிழிக்கும், அவன் கட்ட அறுக்கும், சாத்தானுடைய கட்ட அறுக்கும். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு வாழ்விலும் அனைவர் மேலும் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை பலிக்க பண்ணுகிறவர். வீடுகளை விட்டு சத்தருடைய சத்துவமுள்ள ஆதிக்கங்கள் இன்று பிடுங்கப்பட்டு போகிறது. கர்த்தர் அவைகளை நொறுக்கி நிர்மூலமாக்கி உன் எல்லைக்குள்ளே சமாதானம், சமாதானம், சமாதானம். நீ வீட்டை விஸ்தாரம் உள்ளதாய் மாற்றும் போது வைக்கப்பட்ட மந்திரவாத கட்டு இப்போ கைது கைது உடையத்தே திக்கனதனபதன அழியத்தே. வீட்டுக்குள்ளேயே குடி புகும் போது குகைக்குள்ள போவது போல, பிரேத குழிக்குள்ள போவது போல உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லா விதமான அடிமைத்தன ஆதிக்கங்கள், மந்திரவாத மரண கட்டுகள் உடையதே. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையை பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்வை உனக்குள்ளே இருக்கிற தேவனால் 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 இன்றைக்கு கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றுகிறார். காண்கிற சொப்பனங்கள், கேட்கிற செய்திகள், நினைக்கிற நினைவுகள் உன்னை கலங்கடிக்க பண்ணுகிற, சிதறடிக்க பண்ணுகிற, உன்னை தள்ளி கொண்டு போகிற தீய வலிமைகள், மனிதனுடைய வார்த்தைகள், மனுஷர்களுடைய ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே சாபிக்கப்படட்டும், அழியட்டும்,
அழித்து போடு. தேவனுடைய நடத்துதலுக்கு எதிராய் உன்னை எதிர்த்து நிற்கிற எந்த எதிர் சத்துவமும் அழிய கடவதிப்படி அழிய கடவதி இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து அழியட்டு. தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தத்தை வைத்து நிறைவேற்றுகிறார். உங்களை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார். தேவனுடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு ஒப்புக்கொடாமல் தேவன் மேய்க்கும் போது, தேவனால் மேய்க்கப்படும் போது, தேவனால் காக்கப்படும் போது, இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் வாழ்வு மாற்றப்பட்டிருப்பது மெய். இன்றைக்கு தேவன் அதை உங்கள் நிறைவேற்றி இருக்கிறார். உங்கள் மேல் அதை நிறைவேற்றி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு விசுவாசத்தில் தைரியமாய், விசுவாசத்தில் உறுதியாக அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், சத்துருவுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உங்களை நிலைப்படுத்துகிற தேவன், உங்களை நிலைநிறுத்துகிற தேவன், உங்களை ஆதரிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு அனைவர் மேலும் கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் விசுவாசத்தோட ஜெபத்தோட தேவனுடைய மகிமையினால் மூடப்படு, 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 மூடப்படு. எதிரான வல்லமை மிதித்து போடு, மிதித்து போடு. கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்க்கிற எவனும் ஏவலும் மிதிக்கப்படட்டே. எல்லா தீமைகளும் வாதைகளும் சாபங்களும் இயேசுவின் நாமத்திலே எல்லையை விட்டு நன்மையை விட்டு ஆசீர்வாதங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே சங்காரமணி போ, அழிந்து போ, அழிந்து போகட்டும். ஆவியானவர் இன்றைக்கு அனைவரையும் ஆதரித்து ஆசீர்வதிக்கிறவர், 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 பலப்படுத்துகிறவர், உன்னுடைய மனதை மாற்றுகிறவர். தைரியமுள்ள மனம், விசுவாசமுள்ள மனம், உறுதி உள்ள மனம். கடந்து போய் போராட்டங்களில், சூழ்நிலைகள் மத்தியில், எதிரான சக்திகள் மத்தியில், எதிரான ஆதிக்கங்கள் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் நீ மிதித்து 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 மிதிப்பேன், மிதிப்பேன், சொல்லு சொல்லு, மிதிப்பேன், மிதித்து போடு. திக்கரபதன பதன பதின பதன வல்லமை என்ன ரப்பி சத்துருவை மிதித்து சகாயம் வந்தால் எதிரான காற்றுகள், எதிரான வல்லமைகள் அழியுதே, அழியட்டே, அழியட்டும். திக்கரப்பராதி வந்தோரே, ஹல்லேலூயா. உன்னை மிதிக்க வருகிற சத்துருடைய வல்லமை மிதிக்கப்படட்டும். உன்னை தாக்க வருகிற, உன் மனதை பீறி போட வருகிற பொல்லாத ஆவிகள் மனிதன் மூலமாய் வந்தாலும் சரி, நிற்கிறேன் வந்தாலும் சரி, பீறி போடு. பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் அழியட்டே. சத்துருடைய வல்லமை அழி 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 அழிவதாக. இயேசுவே உண்மை தன் ஆதிக்கத்தை கொண்டு வந்த சத்துரு ஓடி போகிறான். இயேசுவின் நாமத்தில் ஓடி போ, இயேசுவின் நாமத்தில் திரும்பி போ. தேவ வல்லமை அனைவர் மேலும் இறங்கி இறங்கி தங்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஐயா. ஹல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் என்னை கண்டு விலகி ஓடுது. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் என்னை கண்டு, எல்லோரும் சொல்லுவோம், என்னை கண்டு விலகி ஓடுது. செங்கடலும் யோர்தானும், யோர்தானும் என்னை கண்டு விலகி ஓடுமே, என்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீரப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீரப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலே என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஆமென். என்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றுமில்லாதே என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாதே என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஒன்றுமில்லாதே என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாதே என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும். பாலும் தேனோடு பயன்படுத்தும், பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் என்னை மாற்றுகிறார், தேசத்தை போல் என்னை மாற்றுகிறார். பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் என்னை மாற்றுகிறார், தேசத்தை போல் என்னை மாற்றுகிறார். பாலும் தேனும் ஓடுகின்ற ஆண்டவரே இப்போ தேசத்தை போல் என்னை மாற்றுகிறார், இப்போ செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் இப்போ இப்போ எஸ் பவர் இறங்கி வல்லமை வல்லமை இது வல்லமை வல்லமை இறங்கி வருகிறது, ஆவியானவர் வருகிறது. வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். துக்கட பதல பதுட பல பதல பதுட விதி தமன பதுனமோ திகதே நகன பதுட பத்தபன பதுட வித்தான பருந்தரு திதி தன 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 பதுன பதுட பத்தபின பதன பதன பதனே. தடைகளை மாற்றுகிறார், உடைக்கிறார், கட்டுகள் உடைக்கிறது, எதிரான கட்டுகளை உடைக்கிறார். உயிர்ப்பிக்க வல்லமை, உன்னத வல்லமை, சத்துருடைய கட்டை உடைக்கிற வல்லமை இறங்கி உடையத்தே. வாதைகள் அழியத்தே, வாதைகள் அழியத்தே, எதிருடைய திட்டங்கள் அழியத்தே, எதிரான வார்த்தை வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வீடு அடைவிட்டு வாழ்க்கை விட்டு நன்மை விட்டு அழியத்தே. தேவனுடைய ஆதிக்கம் அழியத்தே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. என்றும் கூட இருக்கிறவர், என்றும் ஆதரிக்கிறவர், என்றும் ஆசீர்வதிக்கிறவர், கூடவே இருந்து வழிநடத்துகிற ஒப்பற்றவர் நீர்தான், நீர்தான் அப்பா, நீர்தான் இயேசுவே. கூடவே இருக்கிறவர், எந்த நேரத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நேரத்திலும், தனிமையின் நேரத்திலும், தனிமையின் நேரத்திலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கூட இருப்பவர், கூட இருப்பவர். ஆவியானவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூடவே இருந்து என்னும் நடத்தி ஜெயத்தில் கொண்டு சேர்க்கிறவர். ஆண்டவரை பார்த்து என்ற தனிமையின் நேரத்தில் எனக்கு துணை நீரே அப்பா, மனமுடைந்து போன நேரத்தில்
எனக்கு தோழனாய் இருப்பவர் நீரே. தனிமையின் நேரத்தில் துணையாயிரும், உடைப்பட்ட நேரத்தில் என் தோழனாயிரும். தனிமையின் நேரத்தில் உடைப்பட்ட நேரத்தில் என் தோழனாயிரும். அருகிலும் என் இயேசுவே, விட்டு அகலாதிரும். அருகிலும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும், இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும். மரணத்தின் நேரத்தில் என் ஜீவனாயிரும். என் அருகில் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். என் அருகில் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். நெருக்கத்தின் நேரத்தில் துணையாயிரும், உடைப்பட்ட நேரத்தில் தோழனாயிரும். உடைப்பட்ட நேரத்தில் தோழனாயிரும். அருகிலும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். அருகிலும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் கூடவே இருக்கிறது. கரம் பிடித்து நடத்தி மேய்த்து நிலைத்திருக்க பண்ணுகிறவர். சத்துருக்கள் நடுவே, சத்துருக்கள் மத்தியில், பகைஞர்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்வையும் மேன்மையாய், உயர்வாய், பலமாய், கனமாய் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வேத வாக்கியத்தின் படியே கால சிங்கம் போல் காட்டு மிருகங்கள் நடுவில் சிங்கத்தை போல் ஆட்டு மந்தை நடுவில் கடந்து போல் மிதித்து பீறி தப்புவிப்பார். இல்லாத எதிர்ப்பா இல்லாத சூழ்நிலை நடுவில் இருப்பது
ஜனத்தை இருக்க பண்ணுகிறவர். எதிர்க்கிற வல்லமைகள் இந்த நாளிலே மிதிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பாகாலின் வல்லமைகள், எல்லா விதமான செய்வினை ஆவிகள், பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகள், செய்து வைக்கப்பட்ட தகடுகளில் இன்னைக்கு செயலாற்றுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்கப்படு, அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், ஜெயமுள்ளதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஜெயிக்கிறதாய், செயல்படுகிறதாய், செய்து சித்தியடைய பண்ணுகிறதாய், சமாதானம் உள்ளதாய், சத்துரு மேல் அதிகாரமுடையதாய் மாற்றுகிற தேவன். ஒவ்வொரு மேலும் அதிகாரம். தேவனுடைய ஆளுகைக்குள் வந்த அனைவரும் கர்த்தருடைய அதிகாரம் பலிக்கட்டும், ஆளுகை பலிக்கட்டும், ஆசீர்வாதம் பலிக்கட்டும், நன்மை பலிக்கட்டும், வாக்குத்தத்தம் பலிக்கட்டும். சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் பலிப்பதாக சுகத்தோடு வாழ பண்ணுகிறவர், ஜெயத்தோடு வாழ பண்ணுகிறவர், விடுதலையோடு வாழ பண்ணுகிறவர், அதிகாரத்தோடு வாழ பண்ணுகிறவர், சத்துருக்கள் நடுவிலே சமாதானமை வாழ பண்ணுகிறவர், சபிக்கிற நபர்களுடைய எல்லா சாபங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் விட்டு இப்பொழுதே சங்காரமணி அழிந்து போ. ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்தி மகிமைப்படு, காத்து நிலைப்படுத்த துதிகனமை மக்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆம்.